ஹலோ ஆர்மி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆரம் ஒன் ஷாட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யார் பார்க்கணும் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போ தான் நம்ம கதை என்னன்ட்டு புரியும். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம எதோட முடிச்சிருப்போம், நம்ம ஜிமின் வந்து ஒய்யனோட அப்பா கிட்ட வந்து நல்லா ஒய்யனை பற்றி நல்லா கொஞ்சம் வீரம் பேச நல்லா பேசியிருப்பாப்ல. அவளை அடிக்கிறப்ப காலை உடைக்கிறப்ப குண்டை நிப்பாட்டுறப்பான்ட்டு. ஸோ அதோட முடிச்சுமா. சரி வாங்க அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் நம்ம ஒயின் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்கள சுற்றி அவங்க அத்தைங்க தான் எனக்கு அப்போவே தெரியும் ஒயன் இதாக ஜெயிக் பண்ணிட்டு இந்த அவார்ட் கண்டிப்பாக உனக்கு தான் ஒயன் அப்படின்ட்டு நம்ம ஒயனோட அத்தைங்களா அப்படி எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒயன் தான் எனக்கு தெரியும் அத்தை, இந்த அவார்டு எனக்கு தான்ட்டு எனக்கு அப்போவே தெரியாத. பார்ட்டிசிபேட் பண்ணுறது யார்? நான் நாட்டுக்கெல்லாம் மேனேஜர்லாம் அப்படி மயங்கிட்டேன். நான் பார்த்தேன் ஸ்டேஜ்லேருந்து அப்படின்னு ஒயனில் சொல்ல. ஆமாம் ஒயன், யார் நாட்டுக்கெல்லாம் வந்து மயங்காதவங்க யாருன்னா இருப்பாங்களா அப்படின்னு ஒயனோட அத்தைங்களா சொல்ல. இந்த பக்கமாக சரியாண்டு ஒய்யனோட மாமனாருக்கும் ஒய்யனோட மாமாங்களுக்கும் ஒய்யனோட அத்தை பசங்களுக்கும் அதை மாதிரி இருக்குமே சரி காண்டு மூஞ்சிலோட்டி ரெட்டாக இப்படி எல்லாம் ஒய்யனையும் மறைச்சு பார்க்காங்க. ஒய்யனோட அப்பா தான் அவரே சொல்லிக்கிறாப்ப அவர் பொண்ணுன்ற ஒரு எப்படி சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நான் என் பொண்ணை வீட்டுக்கு போயிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் ஆடுந்த ஒரு ஆட்டம், இது ஒரு அவார்டு தான் ஒரு கேடு அப்படின்னு ஒய்யன் அப்பாவே ஒய்யனை கலைக்கிறப்ப மனசுக்குள்ள. அப்போ ஒய்யன் அப்பா நீ எதுவும் சொல்ல மாட்டேன் அப்போ நான் ஆடுறதுக்கு அப்படி சொல்லுவேன். ஐயோ ஒய்யன் எக்ஸலன்ட், மார்வலஸ், வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையே வரல இதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, பொண்ணை பித்த கடமைக்கு இதெல்லாம் சொல்லி தான் ஆகணுன்ற அவர் சொல்கிறாப்புல. அப்போ ஒய்யனோட அண்ணன் வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம 7 பேர் நம்ம 7 பேர் தான் வரான் பேர் எல்லாம் தெரிஞ்சு அப்படி கோத்துட்டு போயிட்டால பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மூஞ்சி அப்படியே ரெண்டாவது. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒய்யன் வந்து இதுமாரி அடுத்து அவனுக்கு ஒரு மாதிரி ஒய்யன் ஆனாலே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிடிக்காது. ஒய்யன்லாம் டான்ஸ் ஆடி எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இவங்க வந்து பிளான் பண்ணி நம்ம கூடவே இருந்தவன் நம்மளை பிளான் பண்ணி ஒய்யன் டான்ஸ் ஆடுறப்ப நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாலே அந்த ஒரு கோத்தில் நம்ம ஒய்யனோட பிரதர் அப்படியே மறைச்சி பார்க்குறாங்க. ஒய்யன் பிரதர் தான் ஐயோ இவங்க வர இப்படி பார்க்குறாங்களே என்ன சொல்லி சமாளிக்கிறதுல. மச்சான் எப்படி மச்சா இருக்கா மச்சான் பாரு மச்சான் மூஞ்சில் அப்படியே சிவனை வாடி போயிடுச்சு மச்சான். மச்சான் பாரு சிமின் மூஞ்சில் பாரு குச்சி குச்சின்னு இந்த மூஞ்சில் அப்படி சுருங்கி போயிடுச்சு மச்சான். என்ன மச்சான் இது ஒழுங்காக சாப்பிடல மச்சான், ஏன் மச்சான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் சொல்லி அப்படியே சமாளிக்கிறாப்ல. இந்த பக்கமாக நம்ம பார்த்தா நம்ம 7 பேருக்கும் சரிகாண்டு அவனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீத்தாண்டா அப்படின்ட்டு அப்படியே மச்சு பார்க்குறாப்ல. அப்போ தான் நம்ம விஜய் ஹோப் சொல்கிறாப்ல, மாவனை ராத்திரி மேலே ஒரு பல்ல பார்த்துக்கிறேன் வண்டியை படைச்சி மாவளுக்கு போல என் பேர் மாற்றிக்கிறாண்டா அப்படின்னு விஜய் ஹோப் தான் ஒரு பல்லு கடிச்சிக்கின்னு சொல்கிறாப்ல. நம்ம ஒய்யனோட பிரதர் தான் ஐயோ நைட்டு சரக்கில் என்ன கலந்துருவாங்க பெஸ்ட் ஈஸ்ட்டை சர குடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யனோட பிரதர் அப்படி இப்படி திருப்பி பார்க்குறாப்ல. இந்த பக்கமாக ஆரம் தான் கூப்பிட்றாங்க. ஆரமோட அம்மா தான் வந்து ஆரம்ப கூப்பிட்றப்ப ஆரம் என்னம்மா இந்த அவார்டு கொஞ்சம் மேலே வைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை எத்தனை மேலே போகிறான். அந்த அவார்டை எத்தனை மேலே போகிறாப்ல நம்ம ஒய்யன் பின்னாடி போகிறான். அப்போ எல்லாம் பார்க்குறாங்க இவன் எதுக்கு இவன் பின்னாடி போகிறான் சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் தான் கரெக்டாக ஒய்யன் வந்து ஆரம் பின்னாடி வந்து ஆரம்புக்கு தெரியல. ஸோ ஆரம் வந்து ஷெல்ஃப் மேலே அந்த ரூம் போய் ஷெல்ஃப் மேலே அந்த அவார்டு வைக்கிறப்ப அவனுக்கு வந்து அவனுக்கு தான் ஹைட் கரெக்டாக இருக்குமே மாமி சத்தியம் சீக்கிரம் வச்சு நம்ம ஆரம் தான் அவர் கரெக்டாக வைக்கிறப்ப பின்னாடி நம்ம ஒயன் வச்சிட்டே மாமா அடிக்கும்போது வச்சுட்டு ஒயன் திரும்ப ஒயன் நீ 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 எப்போ வந்து அப்படின்ற போது நான் இப்போ தான் மாமா வந்தேன் சரி இன்னும் கொஞ்சம் தள்ளி மாமா அவரு கீழே விழுந்துற போகுது அப்படின்னு சொல்ல தள்ளி வைக்கிறேன். மாமா என்னடா இது என்னைக்கு இல்லாத புதுசாக மாமாலாம் கூப்பிட்றான் அது ஒரு மாதிரி டோனில் கூப்பிட்றாளே அப்படின்னு ஆரம்பம் அப்படி ஸ்லோ மோஷன் திரும்பல பார்த்தா ஒய்யன் நல்லா இப்படி நூலிலே கேப்பில் தான் அப்படியே நிற்கிறப்ப ஆரம்பிக்கிட்டேன். ஆமாம் அப்படின்னு ஒரு வளர்ச்சி வயசில் கொண்டு வந்து ஆரம்பம் எச்சை அடி கண்டையில் அப்படியே முழுங்கிட்டு கல் பண்ணிட்டு சொல்லுவேன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமாம்மா என்னது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நம்ம வரமா பின்னாடி பேக் ஒரு நடந்து போகிறப்பலாம் நம்ம ஒயன் அப்படின்னு ஃப்ரெண்டில் அப்படியே நடந்து வரப்பலாம். அப்போ தான் கரெக்டாக ஏன் நம்ம தள்ளி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை ஹோல்ட் பண்ண வேண்டிய ஹோல்ட் பண்ண வேண்டிய டைப் வச்சு அவள் பக்கமாக இருக்கிறப்ப நம்ம ஆரம்பக்கா வேறு ஊற்றுது ஒய்னா சரி எனக்கு ஒரு உண்மையை சொல்லு என்னது நீ என்ன லவ் பண்ணுறதானே அப்படின்னு அந்த ஒரு கேள்வி தான் கேட்டது போது நம்ம ஆரம்பம் முடிஞ்சிட்டு அப்படியே வழியுது அப்படி வேறு வெடி சொல்லுது ஏதோ ஒரு கூட தண்ணி எடுத்து மேலே ஊற்றுற மாதிரி ஷர்ட்லாம் நினச்சி அந்த ஒரு கேள்வியில் பிள்ளைக்கு அவ்வளோ வேறு நாட்டில் பக்கம் அது இவ்வளோ கிட்ட வந்து அது கேட்கறது பார்த்து அவனுக்கா முடியல ஒய்யன் தள்ளி நீ பேச ஒரு மாதிரி இருக்குது. அதை தள்ளி பேச முடியாது நீ சொல்லு நான் விட்டா ஒரே பதில் என்ன லவ் பண்ணுறியா இல்லையா ஒரே பதில் சொல்லிட்டு போய் நேரம் கழுதாரு அப்படின்னு சொல்லும்போது ஒய்யன் அப்புறமா சொல்கிறோம் எனக்கு இருக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுக்கிறாங்க. நம்ம ஒய்யனா விடுற மாரி தெரில ஆரமோட பேக் ஹெட்டை பிடிச்சி அப்படி டைட்டாக க்ளோஸ் ஆகிட்டு ஆரம்பக்கா அவ்வளோ தான் ஹார்ட்டு நல்லா வேகமாக அடிக்கிறது இன்னும் வேகமாகிடுச்சு மூச்சு அப்படி நின்றுச்சு நம்ம ஆரம் அப்படி மூச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாப்புல. ஒய்யனோட லிப்புக்கும் ஆரமோட லிப்புக்கும் ஜஸ்ட் நூலிலே கேப் தான். இப்போ சொல்லுமாம்மா என்ன லவ் பண்ணுறியா இல்லையா சொல்லிட்டு போய் நேரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். விட்டுற மாதிரி தெரியல ஒய்யன் ஒரு மாதிரி இருக்குது தலைநீர் பேச ஒய்யன் இல்லைனா அதெல்லாம் தலைநீரில் பேச முடியாது நீ சொல்லிட்டு போய் நேரு நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா சொல்லிட்டு போய் நேரு அப்படின்னு சொல்லும்போது ஒய்யன் நான் அப்புறமா சொல்கிறேன் ஒய்யன் ப்ளீஸ் ஒய்யன் விட்டு ஒய்யன் நம்ம ஆரம்பம் அப்படின்னு கெஞ்சிராப்ல நம்ம ஒய்யன் விட்டுற மாதிரி இல்லை கரெக்டாக அப்படியே பிடிச்சிட்டே போயிட்டு அப்படியே சேஃப்டில் சாட்சி மாதிரி நின்று இப்போ சொல்லு லவ் பண்ணுறியா இல்லையா ஒய்யன் ப்ளீஸ் ஒய்யன் விடு ஒய்யன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒய்யன் ஆடி கிட்ட வர ஆரம்பிக்கும் போகும்போது கரெக்டாக ஜஸ்ட் கிட்ட வந்துட்டாப்புல வந்துட்டு கரெக்டாக ஆரம்பிக்கு கரெக்டாக கண்ணு டைட் அடி இருக்க முடியும் இன்னும் கிட்ட வர நம்ம ஆரம்பிக்க தான் பட்டுன்னு கண்ணை தந்து ஒய்யனை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டு அப்படி கழுத்து வந்து விட்டாப்புல.
அப்படியே ஆரம்பா ட்ரெஸ்லாம் இப்படி சொல்லவே குளிச்சுட்டு வந்தது அப்படி இது ஆரம் தான் அப்படியே தலை தெரிய ஓட்டுறாப்புல இப்போ ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி இது அப்புறம் அப்படியே இப்படி தலை தெரிய ஓட்டுறாப்புல. இந்த பக்கமா இவனுங்க எல்லாம் பார்க்குறாங்க, இவன் எதுக்குலாம் இப்படி ஓடியாரான், ஏண்டா சட்டை போட்டு நீ போய் குளிச்சுட்டு வந்தான் இப்படி தப்பாடி நினச்சி போய் வரான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல. அப்புறம் ஆரம் வந்து குருன்னு ஓடியாரப்பல பையனோட பிரதர் வந்து கை வச்சு மாறிச்சு, நிலை எங்களா போயிட்டு இருந்தேன், நீ மேலே போனேன் பின்னாடியே என் தங்கச்சி கோழி பிடிக்கிற மாதிரியே வந்தா, அப்புறம் உள்ள என்ன நடந்துன்னு தெரில, நீ நீ மட்டும் வெளியே வர, அதுவும் இந்த காலத்தில் வர என் தங்கச்சியை காணவிடா அப்படின்னு சொன்னேன். மச்சா கையிடா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டா அப்படின்னு சொல்ல. இந்த மச்சா கொஞ்சம் நேரம் டேய் நீ எதுக்கு இந்த மாதிரி வர, ஏடா வயிறு வந்தான்ட்டு அவ்வளோ செய்யா அவங்களுக்கு இருக்கும், அதாவது சட்டை வெடியை போட்டுனே குடிச்சிட்டுக்கிறேடா அப்படின்னு சொல்ல. இவங்க ஐயோ இன்னும் நடந்தது கூட தெரியும், இவங்க வர பேசுகிறாங்களே அப்படின்னு மைண்ட் வச்சு போது நான் வரமுக்கு மச்சா நான் போய் குளிச்சுட்டு வரேன்டா, அது குளிச்சுட்டுக்கிறியா அப்படின்னு சொல்ல. மச்சா நான் போகிறேன்டா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போகிறாப்புல. ஒய்யனோட அண்ணனுக்கா ஏதோ ஒரு டவுட்டு, ஐயோ என் தங்கச்சி இதெல்லாம் பண்ணிட்டானா அப்படின்னு அவனுக்கு சமக்காவும். நம்ம ஜிமினா மச்சான் உள்ளே எதனா நடந்திருக்குமாடா ஜெயகுப்தா இல்லை மச்சான் அப்படிலாம் நடந்துக்காதுடா அப்படி சொல்லிட்டு உள்ள சோகத்தை உள்ளே வச்சுக்கின்னு இல்லை அது ஒரு பையன் அவருக்கு இருக்குது என்ன நடந்துருக்கோம், ஸோ இதனால வெளியே காட்டிக்க கூடாதுன்ற மாதிரி இல்லைடா மச்சான் அதெல்லாம் நடந்துக்காதுடா அப்படின்னு ஜெயகுப் சொல்லும். இந்த பக்கமா சுற்றி வளைச்சிட்டானுங்க அப்படியே எப்படின்னா மச்சான் ஒரு வேலை எதுவும் நடந்திருந்தா இல்லை நான் இவன் எதனா பண்ணியிருந்தான் மச்சான் நம்ம வாழ்க்கடா அப்படின்னு மாற்றி சொல்ல. மச்சான் அப்படிலாம் இருக்காதுடா மச்சான் ஒய்யன் அப்படிலாம் பண்ண மாட்டடா இங்கே கேட்டுக்கிட்ட எதனா பண்ணிட்டடா அப்படின்னு சொல்ல. மச்சான் இல்லைடா அது இதெல்லாம் நடந்துக்காதுடா நீ யாரும் இவ்வளோ பயந்து சொல்ல. நம்ம ஒய்யனோட அண்ணனுக்கா அப்படி என் தங்கச்சி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதே அப்சரா பேசிட்டு உடைக்காம ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி தப்பி ஓடுறாப்ல. இவங்களா அது ஒரு பச்சை மண்ணு அதுக்கு தெரியாதுடா அது என்னடா பண்ணியிருக்கோம் நம்ம ஜிமின் தான் ஏற்றாப்ல. டே ஒய்யன் வந்தாலே 10 அடிக்கு ஒரு காவி ஓட்ட வேண்டாம் அவன் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க தான் அதாவது நம்ம பாய் சாதி பேரும் அவன் இதெல்லாம் பண்ணுற போகிற வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யனோட பிரதர் துரத்தின்னு ஓடுறாப்ல. நம்ம ஆரம் முன்னாடி குரூப்போட பின்னாடியே பையன் பிரதரோட அதுக்கு பின்னாடி நம்ம பாய் 6 மெம்பர்ஸோட அவ்வளோதான் ஓடி கட்சியில் பார்த்தா நம்ம ஆரம் பார்த்தீங்கன்னா ஏரியில் குளிச்சிங்கிறாப்புல. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அந்த மாதிரி தசவதாத்தில் ஒரு கமலஹாசன் வந்து தண்ணி முக்கிய எழுந்துக்கிறாப்புல. ஒய்யனா அடா அப்சா அப்படின்னு சொல்லி உன்னை தண்ணியில் வச்சு அமைக்கிறான்டா அப்படின்னு ஒய்யன் பிரதர் தான் அந்த மாதிரி ஒரு வெறியில் சொல்ல. இந்த பக்கமா இவங்க ஓடியாவது மூச்சு வாங்குவாங்க அப்படின்னு நம்ம ஜிம்மி தான் டே நானும் ஒரு நாளைக்கு 4 வேலை சாப்பிட்டு நிம்மதியாக பட்டு தூங்குறாள்டா 2 அடி கூட எடுத்து மாட்டேன்டா என்ன போய் இப்படி வாழ விட்டானே அப்படின்னு ஒரு சின்ன மூச்சு வாங்க பேச. இந்த பக்கம் ஜிம்மி ஆட சூப்பர் பேசண்டே உங்களாம் எவனா ஆகிட்டு வரேன் நீ வீட்டில் இருக்க வேண்டியதான் அவங்க சுற்றி வச்சிடா அப்படி சொல்ல. போடா முத்தவனே முடிநிறா அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்ல. யார்ட்டா முத்தவன் சொல்கிறேன் அவள் தான் உன்னோட செஞ்ச வரையா இப்போ ரேசிக்கலாம் அப்படின்னு நம்ம சின்ன அப்படியே சொல்ல. டி உங்கள் சண்டைங்க விடுங்க அங்கே பாரு நான் எதனா வாரம் எதனா பண்ணுற போறாடா அப்படின்னு இவங்களுக்கு பக்கம் ஆகுது. ஏன்னா அது வாயிலா போச்சு ஒய்யன் வந்தாலே கருத்திருக்க ஒரு கேஸ் அது எதனா என்னடா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இருக்குது. அது தாட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா இதெல்லாம் நம்ம பையன் நினைக்கிற எடுத்து சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு இருக்குது இவங்களா. அப்புறம் பார்க்குறாங்க பார்த்தா வாரம் வந்து குளிச்சுங்கிறாப்ல. என்ன மச்சான் கமலஹாசன் தசவதாரத்தில் கடலில் இறங்குறவ இவன் ஏரில் இறங்கி என்ன பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் ஒய்யனோட அண்ணன் வந்து ஓடுறாப்புல அந்த அப்சரா பென்சில் இதில் அமைக்கிற மாதிரி அடித்து இவனுங்களா மச்சான் வாயிலா பிடிச்சிட்டா ஒன்றுமே தெரியல நீச்சல் கூட தெரியாது பாரு நீச்சல் தெரியும் கரையில் நின்று குளிச்சிங்களா அது எதனா பண்ணுற போகிறேன் இது வேணும் அமைக்கி விட்ற போகிற ஆழத்தில் போய் பயமா வாட போய் காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா நம்ம ஜங்கு தான் சொல்கிறாங்க அவன் திடீர் உள்ள பிடிச்சா ஒன்றும் பண்ணுறது ஆழத்துக்கு நைட்டு போய் காமி விட்ற போகிறேன் வாயிலா பிடிச்சா விட்டு அப்படின்னு கற்றுப்பாங்க. அவங்க அண்ணன் கேட்குற மாதிரி இல்லை அப்புறம் நம்ம ஒய்யனோட பிரதர் வந்து அட ஒட்டகச்சி வீங்கி அமைக்கிறண்டா உன்னை இந்த ஏரி தண்ணியில் இந்த ஏரியிலே ஒன்று அமைக்கிறண்டா அப்படின்னு அப்படி பல்ல கடிச்சு சொல்கிறப்பல ஜிம்தாவா என்னால் முடியல நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஏய் இந்த வயசானத்தில் ஏன்டா ஈத்துட்டு வரீங்க அப்படின்னு நம்ம ஜிமின் தான் சொல்கிறாப்புல. டேய் பாவண்டா மூத்த வேண்டா அப்படின்னு சொல்ல. மூத்தவன் முட்டி செட் பண்ணல இட்டு வந்து ஓட விட்டு இவ்வளோ கை கால் தாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவனும் தூக்கின்னு வர வேண்டியது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னால முடியல. இந்த பக்கமாக ஜங்குக்கோ வீசில் போட்டு நீட்டுன்னு வராங்க நம்ம சுக்காவா மச்சான் அந்த பாருடா போயிட்டான்டா ஏரியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி ஷாக்காக சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜங்குக்கோ வீசல முட்டி செத்து போகலாம் இப்போ வந்து என் கோவிலாக வாங்குறாங்களே அடிக்கல ஆக்சுவலாக அவனால முடியல மூச்சு வாங்குது ரொம்ப. ஸோ 2 பேர் சொல்லிட்டு அப்படியே ஃபுல் வெயிட்டும் பட் ஜின்னோட மொத்த வெயிட்டுமே ஜங்குக்கோ வீ மேலே இருக்குது. ஸோ அதனால அவங்க சொல்கிறாங்க டே ஏன்டா இந்த வயசாக ஆகிட்டு வந்து எங்கள் தாலியாக இருக்கு நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறாப்புல. கொழுப்புடா உங்கள் கொழுப்பு தான் விட்டுடி இன்னும் கொஞ்சம் நாளில் பாரு ஒய்யனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்கள் மூஞ்சில் கறியை பூசலை சொன்னோன்னே நீ பூசப்போ பூசி காடி சொல்லிட்டு கையை அப்படியே எடுத்து விட்டோன்னு அப்படியே சின்ன அப்படியே ரோட்டில் விழுந்தாப்ல அப்படியே பேசி சொன்ன கூட்டு போங்கடா கூட்டு கால் நடக்க முடியலடா அப்படின்னு ஒரு சின்னதாக சொல்கிறாப்ல. அப்போ தான் சுகர் பிளாக்மெயில் பண்ணுறாப்ல எங்க ஒய்யனை தங்கச்சி சொல்லுவாங்க டேய் எப்படிதான தங்கச்சின்னு சொல்லுவேன் மொத்தம் தங்கச்சின்னு சொல்லுவேன் தங்கச்சி பாப்பா குட்டி பாப்பா அடிச்சு டேய் வேண்டாம் ரொம்ப பாவடாக இருக்கடா அவங்களாம் அண்ணி ஆக போகிறாடா அப்படின்னு ஒரு சின்னதாக சொல்கிறாப்ல. நம்ம சுகா தான் இது வேலைக்காவது இந்த வயசு அந்த இங்கே கிடக்கலாம் நம்ம போகலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த சீன் கட்டு பேலன்ஸ் சீனை பார்ட் 4 பார்க்கலாம். ஓகேடா பாய் ஆர்மிஸ்.